மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் நாசர் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட ஆழ்வார் ஜெகத் ரட்சகன் அவர்களே, முன்னாள் IAS அதிகாரியும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்றவாதியுமான திரு சசிகாந்த் செந்தில் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜேந்திரன் அவர்களே, திரு கோவிந்தராஜன் அவர்களே, திரு கிருஷ்ணசாமி அவர்களே, திரு துரை சந்திரசேகர் அவர்களே, திரு சுதர்சனம் அவர்களே, திரு சந்திரன் அவர்களே, திரு கணபதி அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று வழங்கியிருக்கக்கூடிய பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய சுய உதவி குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்நாட்டினுடைய நுழைவு வாயிலும் சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, மாவட்டமான இந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய பொன்னேரியிலே நடைபெறக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உரையாற்றுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரசு விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்டத்துடைய அமைச்சர், நான் பலத்த இளைஞரணியில் வளர்ந்த ஆரியர் சகோதரர் மாண்புமிகு ஆவடி நாசர் அவர்களுக்கும், மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திரு பிரதாப் IAS அவர்களுக்கும், அவர்களுக்கு துணை நின்ற நான் உங்களிடத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இந்த நிகழ்ச்சிக்கு நான் கொஞ்சம் தாமதமாக வந்து சேர்ந்திருக்கிறேன். அதற்கு நான் காரணம். நாசர் காரணம், இந்த நிகழ்ச்சிக்கு நான் கொஞ்சம் தாமதமாக வந்து சேர்ந்திருக்கிறேன். அதற்கு நான் காரணம் அல்ல, அதற்கு நாசர் தான் காரணம். காரணம், வருகிற வழியெல்லாம் வரவேற்பு நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்து அவர் செய்த ஏற்பாடுகள் மட்டுமல்ல, அதையும் தாண்டி அதையும் மீறி பொதுமக்கள் ஆங்காங்கே திரண்டிருந்து வரவேற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் முடித்துவிட்டு இந்த இடத்திற்கு வந்து சேருவதற்கு தாமதமாக இருக்கிறது. ஆக தாமதமாக என்ற காரணத்தால் தான் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் பேச முடியாமல், அவர் அத்தனை பேரின் சார்பில் நான் ஒருவனே பேசக்கூடிய வாய்ப்பை பெற்று ஏற்கனவே காலம் கடந்து வந்திருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் காத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னும் உங்கள் பொறுமையை சோதிக்க நான் விரும்பாத காரணத்தால் நான் ஒருவனை அதுவும் சுருக்கமாக உங்களிடத்தில் உரையாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவர் கலைஞர் தான் நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பி. திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, திருவெம்பலூர், இருங்காட்டுக்கோட்டை, மரமலை நகர்னு திருவள்ளூர், சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொழில் வளாகம் எல்லாமே முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான். அதுதான் இந்த பகுதியில் இருக்கிற திருவள்ளூர்
சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொழில் வளாகம் எல்லாமே முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான். அதுதான் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகளை வழங்கி அவங்களும் அவங்க குடும்பங்களும் பொருளாதாரத்தில் இன்றைக்கு முன்னேறக்கூடிய அடித்தளமாக அமைந்திருக்கிறது. கார் உற்பத்தி தொழிற்சாலைகளை தொடங்கி கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலைகள் வர எல்லாமே தலைவர் கலைஞருடைய காலத்தில் தொடங்கப்பட்டதுதான். உலோக தகடு முதல் ஏர் கண்டிஷன் வர உற்பத்தி பண்ற தொழிற்சாலைகள் எல்லாம் கழக ஆட்சியில் திறந்து வச்சதுதான். கடந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டுமே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில உங்க திருவள்ளூர் மாவட்டத்திற்கு எவ்வளவோ பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அதையெல்லாம் முழுசா பட்டியல் போட்டா இன்னும் 1 மணி நேரம் அதுக்கு நேரம் தேவைப்படும். அதனால சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளா நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன ஒரு சிறப்பு பொருளாதார மன்றத்தில் அனல் மின் நிலைய பணிகள் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது. 16,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் இப்போ பட்டாபிராம் வர நீடித்து தரப்பட்டிருக்கு. மாநல்லூர்ல மின்வாகன பூங்கா, திருவொற்றியூர்ல கடற்கரை மேம்பாட்டு பணிகள், திருவொற்றியூர் குப்பத்தில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மீன்பிடி துறைமுகம், பூந்தமல்லியில அதிநவீன திரைப்பட நகரம், கவரப்பேட்டை சத்தியவேடு சாலை பணிகள், திருவள்ளூர் அரக்கணம் சாலை 4 வழி சாலையாக போகுது. 60 சிறு பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பொன்னேரி கவரப்பேட்டை இடையே ரயில்வே மேம்பாலம், திருவள்ளூர்ல அறிவுசார் நகரம், திருத்தணி அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படுவது, சின்ன நொளம்பூர் உயர்மட்ட பாலம், இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 173 கோடி ரூபாயில பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் திருப்பணிகள், 183 கோடி ரூபாயில திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயில் திருப்பணிகள், 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் திருப்பணிகள், 18 கோடி ரூபாயில சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சாமி கோயில் திருப்பணிகள், அம்பத்தூர்ல தொழிலாளர் தங்கும் விடுதி, திருமழிசை துணை நகர திட்டம், 78 மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பட்டியலை வாங்கி பார்த்தப்போ எனக்கே கொஞ்சம் மலைப்பா இருந்துச்சு. எல்லா திட்டங்களையும் திருவள்ளூருக்கே திருப்பி விட்டாங்களே கூட நினைச்சேன். அமைச்சர் நாசர் அந்த அளவுக்கு தன் மாவட்டத்திற்கு திட்டங்களை கேட்டு வாங்கி சாதனை படைச்சிருக்கிறார். இப்படித்தான் இந்த மாவட்டம் மட்டும் இல்ல, அனைத்து மாவட்டங்களுக்கும் பல பல திட்டங்களை இந்த திராவிட மாடல் ஆட்சியில தொடர்ந்து நாம வழங்கிட்டு வரோம். ஏற்கனவே இருந்த அதிமுகவுடைய 2 ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலமாக முடங்கி கிடந்த உட்கட்டமைப்பு வளர்ச்சி பணிகள் கடந்த 4 ஆண்டுகளாகத்தான் அது சுறுசுறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. இன்று 390 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்களை நான் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். இன்று திறந்து வச்சிருக்கக்கூடிய திட்டங்களுடைய மொத்த மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 418 கோடி ரூபாய். 2,02,531 பயனாளிகளுக்கு 357 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குறேன். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா 1,166 கோடி ரூபாய் மதிப்பிலான விழாவா இது நடைபெற்று.
இந்த விழாவில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரது என்ன தெரியுமா? பல ஆண்டுகளா இருந்த பிரச்சனை அது தீர்த்து அதிகமான அளவு இன்றைக்கு மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பட்டா வழங்குறது தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறோம் தெரியுமா? இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 63,124 பேருக்கு பட்டா வழங்க போறோம். நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளே இந்த அளவுக்கு பட்டா வழங்குறது இந்த நிகழ்ச்சியில் தான் இவ்வளவு அதிகம். இதுக்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, மாவட்ட நிர்வாகம் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டுக்கள், என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்விடம் என்பது ரொம்ப அத்தியாவசியம், முக்கியமானது. அந்த உரிமையும் கொடுக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. திருவள்ளூர் வந்துட்டு உங்க எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யாம நான் போக முடியுமா? அதனால புதுசா ஒரு 5 அறிவிப்புகளை நான் இந்த விழாவில் வெளியிட போறேன். முதல் அறிவிப்பு, கடம்பூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் கலசவநல்லத்தூர் சாலையில் கூவமாற்றின் குறுக்க 20,37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, திருவாலாங்காடு ஊராட்சி ஒன்றியம் மணவூர் லட்சுமி விலாசபுரம் சாலையில் கொசஸ்தலையாறு ஆற்றின் குறுக்க 23,47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் காக்கலூர் ஊராட்சியில் தாமரை குளம் மேம்படுத்தக்கூடிய பணிகள் 2,27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் அது மேற்கொள்ளப்படும். நான்காவது அறிவிப்பு, இந்தியாவிலேயே 2வது பெரிய உப்புத்தர நில ஏரியாக இருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி பறவைகளுக்கான முக்கிய வாழ்விடமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருது. இந்த பகுதியில் சூழலியல் சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்படும். மேலும் அங்கு இருக்கக்கூடிய வைரவன் குப்பம் மீனவ கிராமத்தில் மீனவர்களுடைய பயன்பாட்டிற்காக வலை பின்னும் கூடம் அமைத்து தரப்படும். இறுதியா மிக முக்கியமான 5வது அறிவிப்பு, வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய திருமழிச ஊத்துக்கோட்டை சாலை 51 கோடி ரூபாய் மதிப்பீட்ட அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும். இப்படி நம்ம அரசோட அக்கறையான நிர்வாகத்தால அனைத்து துறையும் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வருது. அனைத்து தரப்பு மக்களும் வளர்றாங்க. அதனாலதான் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ச்சி அடையுது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களால தமிழ்நாட்டில் மாபெரும் சமூக புரட்சி நடைபெற்று வருது. நீங்க பாக்குறீங்க, மகளிருக்கு வழங்குற 1000 ரூபாய் உரிமை தொகை, பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் இன்னைக்கு அவங்களுக்கு அளிச்சு அவங்க தன்னம்பிக்கையை உயர்த்தி இருக்கு. நீங்க என்ன சொல்றாங்க, அந்த பஸ்ஸை பார்த்து ஸ்டாலின் பஸ் என்று நீங்க அன்போடு கூப்பிடுகிற அந்த விடியல் பயணம் திட்டத்தால பெண்கள் மேற்கொள்ளுகிற பேருந்து பயணங்கள் அதிகரிச்சிருக்கு. அது மட்டுமா, காலையில பசியோடு பள்ளிக்கு வந்த மாணவர்கள் இப்போ சூடான சுவையான ஊட்டச்சத்து உணவை கால உணவு திட்டத்தில் சாப்பிடுறாங்க. இதனால அவங்க வருகை அதிகரிச்சிருக்கு. தாய்மாருடைய பணிச்சுமை குறைஞ்சிருக்கு. குழந்தைகள் சத்து குறைபாட்டை போக்க கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு
மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் மூலமா அரசு பள்ளியுடைய மாணவர்கள் காலேஜில் சேர்றது, கல்லூரியில் போய் சேர்றது கடந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா 30 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. தொழிற்சாலைகள் இல்லாத மாவட்டங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா மாவட்டங்களையும் தொழிற்சாலைகளை நிறுவிட்டு இருக்கிறோம். தொழிற்சாலையை நிறுவுவது மட்டும் இல்ல, அந்த நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஏற்ற திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கி இருக்கிறோம். வளமான தமிழ்நாடு மட்டும் இல்ல, நலமான தமிழ்நாடாக உருவாக்கிட்டு இருக்கோம். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48, இது போன்ற செயல் திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நாட்டுக்கே முன்னோடியாக பல முற்போக்கு திட்டங்களை நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிட்டு வருது. சட்டமன்ற கூட்டத்தோட நடந்துகிட்டு இருக்கு. நீங்க செய்தியெல்லாம் பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீங்க, பத்திரிகையிலும் படிச்சிருப்பீங்க. விளிம்பு நிலை மக்களுக்கு நம்ம அரசு அதிகாரம் வழங்குது. என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலிலே போட்டியிடலாம். உள்ளாட்சி தேர்தலில் நேரடியா உறுப்பினராக ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கேன். இதனால உள்ளாட்சி அமைப்புகள்ல 15,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய குரல் ஒலிக்க போகுது தமிழ்நாடு முழுக்க. இப்படி நம்ம ஆட்சியில தன்னம்பிக்கையும் வளர்ந்திருக்கு, தமிழ்நாடு வளர்ந்திருக்கு. இதைத்தான் சிலரால பொறுத்துக்க முடியல. ஆட்சி மேல நியாயமா எந்த குறையும் சொல்ல முடியாம அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு, அரசு நிர்வாகம் எல்லாத்திலையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுது. செயல்படுற காரணத்தினால தான் எல்லா தரவுகளையும் தரவரிசையிலையும் தெளிவா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற சில எதிர்கட்சிகள் பொறுப்பான எதிர்கட்சிகளாக நடந்துக்காம தமிழ்நாட்டுக்கே எதிரி கட்சிகள் மாதிரி செயல்படுறாங்க. அவங்க எண்ணம் என்ன? தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கூட்டத்தோடு உறவாடி தமிழ்நாட்டை அடகு வைக்கணும். இதுதான் அந்த சந்தர்ப்பவாதிகளோட ஒரே எண்ணமா இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை எதிர்க்கிறதா இருந்தாலும், மும்மொழி திட்டத்தை நிராகரிக்கிறதா இருந்தாலும், வக்திருத்த சட்டத்தை எதிர்க்கிறதா இருந்தாலும், தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக பாதிப்படையக்கூடிய மாநிலங்களை ஒன்று திரட்டுறதா இருந்தாலும், நாம தான் இந்திய அளவில் வலுவா ஓங்கி குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். மாநில உரிமையுடைய அகில இந்திய முகமா திமுக தான் இருக்கு. சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாம திசை திருப்புவதற்காக இதையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசினார். அதாவது நாம திசை திருப்புறோமா இதெல்லாம் பேசி அப்படின்னு யார் சொல்றா? ஒன்றியத்திலிருந்து வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. நான் சொல்ல விரும்புறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் தமிழ்நாடு போராடுது. மாநிலங்களுடைய உரிமையை கேட்கிறது தப்பா? நீங்க எதையும் செய்யாத காரணத்தினால தானே ஆளுநர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நம்ம வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு பெற்றோம். திமுகவோட போர் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கப்போ இதான் திமுக போவர். உண்மை இப்படி இருக்க திசை மாறி சென்று கொண்டிருப்பவர்கள் திசை காட்டிகளாக இருக்கிற எங்களை பார்த்து திசை புலம்ப வேண்டாம். நான் கேட்பது, மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை, நீட் தேர்வில் விளக்கு தருவோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்திய திணிக்க மாட்டோம்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம்னு பட்டியல் போட முடியுமா?
தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? நாங்க செய்யறது திசை திருப்பல்னா இதுக்கெல்லாம் தெளிவான பதில தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல? அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்தார்கள். ராமேஸ்வரத்துக்கு வந்தார்கள், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தார்கள், பாலத்தை திறந்து வைக்க வந்தார்கள். வரட்டும், அதை நாங்கள் விமர்சிக்க விரும்பல. ஆனா என்ன பேசிட்டு போனாருங்க? எவ்வளவு கொடுத்தாலும் இங்க அழுகுறாங்க, எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நம்ம அழுகுறோமா அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு. நான் மிகுந்த அடக்கத்தோடு மரியாதையோடு மாண்புமிகு பிரதமருக்கு நினைவுபடுத்த விரும்புவது, ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான்னு யாரு? நீங்க கேட்டது, நீங்க சொன்னது. அதனால தான் நினைவுபடுத்துறேன். குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தப்போ நீங்க பேசுனது என்ன? குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்தப்போ ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு? மோடி பேசுறாரு. எப்போ? குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னார். யாரு? மோடி அவர்கள். இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. நான் அழுது புலம்பரணும் இல்ல, ஊர்ந்து போய் யார் காலையும் விடறமனும் இல்ல. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். யார் கத்துக் கொடுத்தா? நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? நம்முடைய தலைவர் கலைஞர். அவருடைய வழித்தடத்தில் பயணிக்கிறவன் நான். அதுக்கு அடையாளம் தான் இந்தியாவில் எந்த மாநில அரசு செய்யாத வகையில் நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையில் அங்க அமைச்சிருக்கக்கூடிய மாநில சுயாட்சி குழு எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் அன்று மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏத்துகிற உரிமையை எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு பெற்று தந்தாரோ, அந்த மாதிரி இந்த குழுவினுடைய மூலமாக அனைத்து மாநிலங்களின் நியாயமான உரிமைகளையும் நாங்கள் பெற்று தருவோம். மாநிலங்கள் சுயாட்சி பெற்றவையா இருந்தாதான் இங்க உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையானதை செய்ய முடியும். இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன். ஒரு தாய்க்கு தன் குழந்தைக்கு என்ன தேவைன்னு தெரியும். ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன வேணும்னு. தன் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு எங்கேயோ டெல்லியில் இருக்கிறவங்க தீர்மானிச்சா அந்த தாய் பொங்கி எழுவாள் அப்படின்னு சட்டமன்றத்தில் நான் பதிவு பண்ணேன். ஒன்றிய பாஜக அரசு எல்லா வகையிலும் நமக்கு தடை ஏற்படுத்துறாங்க. எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு குடைச்சல் கொடுக்க முடியும்னு யோசிச்சு எல்லா அருவத்திலையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் மீறி ஒன்றிய அரசே வெளியிடக்கூடிய எல்லா தரவரிசையும் எல்லா புள்ளி விவரங்களையும் நம்ம தமிழ்நாடு தான் முதன்மை இடத்தை மீண்டும் மீண்டும் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? நம்முடைய திறமையான நிர்வாகம். இத்தனை இடர்பாடுகளை நீங்க உருவாக்கும் போதே நாங்க இவ்வளவு சிறப்பாக செயல்படுறோம்னா, எங்களை வஞ்சிக்காம தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை கொடுத்தா, எங்க உரிமைகளை தடையிடாம இருந்தா எங்களால் இன்னும் பல மடங்கு சிறப்பாக செயல்பட முடியும். நீங்க செய்யலன்னா நீங்க ஏற்படுத்துகிற தடைகளை எல்லாம் ஒவ்வொன்றா சட்டபூர்வமா உடைச்செறிவோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை எல்லா துறைகளில் நம்பர் 1 மாநிலமாக மாற்றுவதற்கு நாங்கள் உழைச்சு கொண்டேதான் இருப்போம். இதனாலதான் தமிழ்நாடு மட்டும் எப்படி தனித்துவமாக இருக்கலாம் நீங்க நினைச்சு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நாங்க 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் அவருக்கு சவாலா ஒன்று சொல்லிக்க விரும்புறேன்.
டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இங்க இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா? உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம். நான் கேட்கிறது, தமிழர்களை எப்படியெல்லாம் நீங்க கொச்சைப்படுத்தினீங்க. அண்மையிலே கூட ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்களுடைய நாகரிகம் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்கள் வெடிகுண்டு வைக்கிறவங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார். நீங்க என்ன ஒடிசாவில் பேசுனீங்களா? பூரி ஜெகநாதர் கோயில் கருவூல சாவியை திருடி தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்கன்னு நீங்களும் பிரதமரும் ஒடிசாவில் போய் பேசுனீங்க. தமிழ்நாட்டை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சருடன் இருக்கிறார் என்பதற்காக ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்டு பிரித்தாளும் சூழ்ச்சி நடத்தினீங்களா? அது மாதிரி இங்க செய்ய முடியாது. இங்க நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தடிமை துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டு ஆளு நினைக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் வரலாற்று எடுத்து பாருங்க. சுயமரியாதையும் மானம் வீரம் விவேகம் கூட நல்லிணக்கு உள்ள மண் எங்கள் தமிழ் மண். ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானமுள்ள மண் இந்த தமிழ் மண். தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க இந்த உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல. அமித்ஷா இல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை உங்க திட்டம் பலிக்காது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் கழகம் காக்கும்.